வணக்கம். பிஎம் மணி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிஎம் மணியிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நீங்கள் வழங்கிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாம் இறக்கும் வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் வாய்ப்புகளை வரமாக்கிக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் எஸ் என்று கமெண்ட் செய்யவும். 1,17,082% ஜம்ப், 1க்கு 10 பிளவு, 5 போனஸ். டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் யூனியன் பெல் இட்ஸ் நியூ ஐ. டிவிடெண்ட் விரைவில். குறுகிய முதல் நீண்டகால இலக்கு. கடந்த சனிக்கிழமை அன்று நடந்த சிறப்பு நேரடி வர்த்தக அமர்வின் போது கோடிக்கணக்கான பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனம் பங்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் BEL NSEயில் ரூபாய் 257.50 என்ற புதிய எல்லா நேர உயர்வையும் தொட்டது. ஆல் டைம் ஹைட்ஸ். முதல் காலாண்டின் முடிவுகள் மற்றும் அடுத்த வாரம் இறுதி டிவிடெண்ட் பரிந்துரைக்கு முன்னதாக வலுவான வாங்குதல்களை வருகிறது. முதல் காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் மற்றும் EBITDA உயரக்கூடும். இருப்பினும் அதிக அடித்தளம் காரணமாக விளிம்புகள் அழுத்தத்திற்கு உள்ளாகலாம். பெல் அதன் வலுவான ஆர்டர் புத்தகம் மற்றும் வலுவான பைப்லைன் செயல்பாட்டின் காரணமாக ஒரு முன்னணி பாதுகாப்பு பங்காகும். பெல் பங்கு விலை. இந்த வீடியோவை பதிவு பண்ணும் நேரத்தில் பெல் பங்குகள் NSEயில் 3.8% அதிகரித்து ரூபாய் 1,88,299.90 கோடி சந்தை மூலதனத்துடன் ஒவ்வொன்றும் ரூபாய் 257.60க்கு வர்த்தகம் செய்யப்பட்டது. இந்த பங்கு அதன் அனைத்து நேர உயர்வான ரூபாய் 257.70க்கு அருகில் உள்ளது. இது கடந்த சனிக்கிழமையின் தொடக்க மணியில் வெளியிடப்பட்டது. YTD பெல் பங்குகள் NSEயில் 39% உயர்ந்துள்ளன. அதே நேரத்தில் ஒரு வருடத்தில் பங்கு 139% அதிகரித்து மல்டிபேக்கர் ஆனது. ஆனால் பெல் ஆனது கோடீஸ்வரனை உருவாக்கும் பங்கு ஆகும். ஏனெனில் பரிமாற்றத்தில் அதன் அனைத்து நேர ஆதாயங்கள் தற்போது 1,17,81.82% உள்ளது. ஜனவரி 1, 1999 அன்று பங்கு வெறும் 0.22 ரூபாயாக இருந்தது. ஒரு முதலீட்டாளர் ஜனவரி 1, 1999 அன்று 10,000 ரூபாய்க்கு பெல் பங்குகளை வாங்கினால் அவர்களின் கார்பாஸ் இப்போது ரூபாய் 1,16,18,182 அல்லது ரூபாய் 1.2 கோடியாக இருக்கும். ரூபாய் 10,000 முதலீட்டில் கிடைத்த லாபம் ரூபாய் 1.16 கோடி. பெல் வருவாய். மார்ச் 31, 2024 முடிவடைந்த காலாண்டு மற்றும் ஆண்டுக்கான தணிக்கை செய்யப்பட்ட தனி மற்றும் ஒருங்கிணைந்த நிதி முடிவுகளை பரிசீலித்து அங்கீகரிக்க மே 20, 2024 திங்கட்கிழமை பெல்லின் வாரிய கூட்டம் திட்டமிடப்பட்டது. பெல் அதன் வலுவான ஆர்டர் புத்தகத்தின் காரணமாக நேர்மறையான கண்ணோட்டத்தை பெற்றுள்ளது. 2024 ஃபினான்ஷியல் இயரில் நிறுவனம் வெற்றிகரமாக சுமார் ரூபாய் 35,000 கோடி மதிப்புள்ள ஆர்டர்களை பெற்றுள்ளது. இந்த ஆண்டில் பெறப்பட்ட குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு ஆர்டர்களில் எலக்ட்ரானிக் ஃபியூஸ்கள், EW அமைப்புகள், கடற்படை போர்க்கப்பல்களுக்கான தகவல் தொடர்பு அமைப்புகள்,
தீ கட்டுப்பாட்டு அமைப்புகள், ஆகாஷ் பிரைம் ஆயுத அமைப்புகள், ரேடார்கள், சோனார்கள், மென்பொருள் வரையறுக்கப்பட்ட ரேடியோக்கள், இரவு பார்வை சாதனங்கள், தந்தி ரோபோய தொடர்பு அமைப்புகள் மற்றும் பிற திட்டங்கள். பாதுகாப்பு அல்லாத துறை. மொத்தத்தில் 2024 நிதியாண்டில் பெல் ஆனது முந்தைய ஆண்டில் விற்று முதல் ரூபாய் 17,333 கோடிக்கு எதிராக ரூபாய் 19,700 கோடி விற்று முதல் பதிவு செய்து ஆண்டுக்கு 13.65% வளர்ச்சியை பதிவு செய்தது. பெல் ஈவுத்தொகை. பெல் இதுவரை 2024 அதிக ஈவுத்தொகையை வழங்கியுள்ளது. 2024 மார்ச் மற்றும் பிப்ரவரியில் பெல் ஆனது 70% ஈவுத்தொகையை செலுத்துதலுக்கு ஒவ்வொன்றும் ஒரு பங்குக்கு ரூபாய் 0.70 மதிப்புடையது. நடப்பு ஆண்டில் இதுவரை மொத்தம் 140% அல்லது ஒரு பங்கிற்கு ரூபாய் 1.4. ட்ரெண்ட்லைன் தரவுகளின்படி ஆகஸ்ட் 2001 முதல் பெல் 50 டிவிடெண்டுகளை வழங்கியுள்ளது. பெல் பங்கு பிரிப்பு. முன்னணி தற்காப்பு வீரர் இதுவரை ஒரே ஒரு பங்கு பிரிவை மட்டுமே மேற்கொண்டுள்ளார். 2017 ஆண்டில் 1 பெல் பங்கு மார்ச் 16 முதல் 10 சிறிய பங்குகளாக பிரிந்து முகமதிப்பு ரூபாய் 10 இருந்து ரூபாய் 1 பிரிந்தது. பெல் போனஸ் சிக்கல். பெல் அதன் பங்குதாரர்களுக்கு 2015 முதல் 3 போனஸை செலுத்தியுள்ளது. மொத்தத்தில் அதாவது 5 போனஸை விநியோகித்துள்ளது. செப்டம்பர் 2015 2:1 என்ற விகிதத்தில் முதல் போனஸ் வெகுமதி. அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 2017 மற்றும் 22 முறையே 1:10 மற்றும் 2:1 என்ற விகிதத்தில் போனஸ் வெளியீடுகள். பெல் வருவாய் அவுட்லுக். ICICI செக்யூரிட்டிஸின் பார்வையின்படி 2024 நிதியாண்டில் பெல்லின் வருவாய் வளர்ச்சி 13.7%, ஆண்டுக்கு 12.5% என்று எங்கள் எதிர்பார்ப்புகளை விட சற்று சிறப்பாக உள்ளது. 2024 நிதியாண்டின் காலாண்டின் மறைமுக வருவாய் வளர்ச்சி 25%, ஆண்டுக்கு ஆர்டர் வரத்து ரூபாய் 35,000 கோடியாக இருந்தது மற்றும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருந்தது. ரூபாய் 76,000 கோடியில் ஆர்டர் பேக்லாக் 3.8x நிதியாண்டில் 24 வருவாய் 25ஆம் நிதியாண்டில் மற்றும் 26ஆம் நிதியாண்டிற்கான ஆரோக்கியமான வருவாய் வளர்ச்சி தெரிவு நிலையை வழங்குகிறது. மேலும் போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், ஏவுகணைகள், ஆளில்லா ஏரியல் வாகனங்கள், பாதுகாப்பு அல்லாத பிரிவுகள் மற்றும் ஏற்றுமதி போன்ற பல்வேறு தளங்களுக்கான பாதுகாப்பு பிரிவுகளில் மின்னணு போர் ரேடார்கள், தகவல் தொடர்பு வழி செலுத்துதல் அமைப்புகள் போன்றவை ஆர்டர் பைப்லைனில் வலுவாக உள்ளது என்று தரகு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் நிர்வாகம் ரூபாய் 50,000 கோடி ஆர்டர் வருவதை எதிர்பார்க்கிறது. கூடுதல் பாதுகாப்பு அல்லாத மற்றும் ஏற்றுமதி ஆர்டர்கள் சாத்தியமாகும். பெல் பங்கு இலக்கு விலைகள். வர்த்தக பார்வையின்படி பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஒரு ஆண்டு விலை கணிப்புகளை வழங்கும் 26 ஆய்வாளர்கள் அதிகபட்ச மதிப்பீடு ரூபாய் 300 மற்றும் குறைந்தபட்ச மதிப்பீடு ரூபாய் 130. இந்த ஆய்வாளர்கள் கடந்த 3 மாதங்களாக பெல்லில் பங்கு மதிப்பீடுகளை வழங்கியுள்ளனர்.
மேலும் நெமுரா பெல் பங்குகள் மீதான கவரேஜை தொடங்கியுள்ளது மற்றும் ரூபாய் 300 இலக்கு விலைக்கு வாங்க பரிந்துரைத்துள்ளது. நெமுராவின் மகத்தான இலக்கின் பின்னணியில் உள்ள காரணம் ஆர்டர் வரவுகளில் நிறுவனத்தின் அதிகரித்த தெரிவு நிலை காரணமாகும். குறுகிய கால இலக்கு ரூபாய் 280 இருக்கலாம். மக்யூரி பெல் இல் கவரேஜ் தொடங்கியுள்ளது. உலக அளவில் தரகு ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் மதிப்பீட்டை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் இலக்கு விலை ஒவ்வொன்றும் ரூபாய் 280 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு துறை மேலே உள்ள பரிந்துரைகள் சந்தை பகுப்பாய்வாளர்களால் செய்யப்பட்டவை மற்றும் அவை ஆசிரியர் அல்லது BM மணியால் அறிவுறுத்தப்படவில்லை. இந்த எழுத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் விளைவாக ஏற்படும் இழப்புகளுக்கு ஆசிரியர் அல்லது தரகு நிறுவனம் அல்லது BM மணி யூடியூப் சேனல் பொறுப்பேற்காது. நல்ல வருமானம் எந்த முதலீட்டில் முடிவை எடுப்பதற்கு முன்பு சான்றளிக்கப்பட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசிக்க பயனாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. இந்த பெல் பங்கு பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இது பல வெப்சைட்டுகளிலிருந்து நம்ம தரவுகளை எடுத்து பல நிபுணர்களுடைய கருத்துக்களை குவித்து ஒரு தொகுப்பாக நம்ம கொடுக்குறோம். இதில் எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய நிதி ஆலோசகர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் அதை வாங்கலாம். மற்றபடி இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி. நன்றி, வணக்கம்.